இப்போ நம்ம பார்க்க போகிறது இயர்லி மார்னிங் கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறை சார்பாக பல மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கும் தரப்படுகிறது. அதை தான் இப்போ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். பல கன்றுகள் இங்கே பார்த்திங்கன்னா பல வகையான மரங்கள் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவும் ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மரக்கன்றுகள் தேவைப்பட்டால் அவங்களே உங்கள் இடத்துக்கே அதை நெட்டு கொடுத்து அதற்கான வளர்ப்பு முறையும் சொல்லித்தர போகிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன மாதிரி மரக்கன்றுகள்னா இருக்குது? இது பனைமரம் இருக்குது. ஓகே. மகாக்கன்னி இருக்குது. சொல்லுங்கண்ணா. மகாக்கன்னி இருக்குது. மாங்கனி இருக்குது. மகாக்கன்னி வேப்பஞ்செடி. சரி. பனஞ்செடி. முங்கஞ்செடி இருக்குது. ஓகே. எல்லாமே மேட்சமாக இருக்குது. காட்டுக்குள்ள கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம் இதெல்லாம் கிடையாது. காட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு முன்னே. இப்போ காட்டில் வளர்க்குற செடியில் எனக்கு ஒரு 4 செடி காட்டுறீங்களா? கொஞ்சம் காட்டுங்கண்ணா. போகலாம். இப்போ தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பாக மரக்கன்றுகளில் ஒரு 4 வகையான பெரிய மரக்கன்றுகளை சொல்ல போகிறாங்க. இப்போ சொல்லுங்கண்ணா. இது ஃபஸ்ட்டு இந்த மரக்கன்றுகள் என்னென்னா வேப்பம். இப்போ எத்தனை அடிக்கு இது வளர்ந்துருக்குண்ணா? இப்போ 7 அடி வளர்ந்துருக்கு. இப்போ எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், டைரெக்டாகவே வைக்கலாம். இதுண்ணா? இது நாகப்பழம், ஜம்பு நாகப்பழம். ஓ, இதுவும் வைக்கிற ஸ்டேஜ் தான். ஓகே. இதெல்லாம் இந்த ஜெம்முனாகும் இப்போ வச்சோம்னா எத்தனை வருஷத்தில் காய் வரும்? 2 வருஷத்தில் மகசூல் வந்துடும். இதுனா? இது மத்தி அப்படின்னா காட்டுக்குள்ளே வளருது. பெரிய பெரிய மரம் வருதுங்க. பெரிய மரமாக வரும். ஓகே. இந்த மரங்களும் இருக்கா உங்ககிட்ட? இது ஈக்ளோபிட்டிஸ் தானே? தைல மரம். இதெல்லாம் என்ன மரம்ண்ணா? சிலவரா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு ஃபாரஸ்ட் பக்கத்தில் இடம் இல்லை ஃபாரஸ்ட்டில் இல்லை உங்கள் சொந்த இதில் இருந்துச்சுன்னா சிட்டா பட்டா அதெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனைமரம். இதுதான் நிறைய பேர் இப்போ நட்டுட்ருக்காங்க. பனைமரம் அழியுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பனைமரம் இருக்குது. இதெல்லாம் அது மகாக்கன்னி இருக்குது. இதுதான் மகாக்கன்னியா? இல்லை, இது செம்மரம். இதுதான் செம்மரம். இப்போ வைக்க முடியாது. இது கொஞ்சம் இப்பயே வைக்கலாம். இதுதான் செம்மரம். ஆந்திராவில் கடத்துறாங்க செம்மரம். இதுதான் அண்ணா வாய்ஸ் போகும். இது சிலவர் மரம். இதெல்லாம் எதுக்கு நான் யூஸ் ஆகும் வளர்ந்த பின்னாடி? அது மாஞ்செடியா? இதுதான் மகாக்கன்னியா? இது எப்படி? இதில் ஏதாவது காய் பழம் ஏதாவது விழுதாண்ணா?
வாஸ்கால் பீஸு, ஜன்னல் பீஸு, ஜன்னல் பீஸு, வாஸ்காலுக்கு அதுக்கு அது எல்லாமே செய்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. தேக்கு இருக்காண்ணா? அங்கே இருக்கு. ஓகே. ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும் போது எடுக்கிறோம். இதெல்லாம் தேக்கு செடி ரெடியாக இருக்குது. தேக்கு வளர்க்கணும், மகாகனி வளர்க்கணும், அப்புறம் செம்மரம் வளர்க்கணும், சிலவர் வளர்க்கணும். இதுனா இதுவும் செம்மரமே. அப்புறம் பனைமரம் வளர்க்கணும். அப்படின்னு எவ்வளோ மரம் வளர்க்கணுன்னாலையும் இங்கே டைரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க நீங்கள் எங்கே வாங்கணும், என்னென்ன ப்ரொசீஜரில் நடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லித்தராங்க. எக்ஸ்ட்ரா மண் வேணாலையும் மண்ணே அவங்களே கொடுத்து கூட அனுப்புவாங்க போல். மண் லோடும் இருக்குது. இவங்கெல்லாம் இந்த மரக்கன்றுகளை இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? உங்கள் பேருண்ணா? உங்கள் பேர்? சரிண்ணா. சப்போஸ் நடுறதுக்கான ஐடியாஸ்லாம் நீங்களே சொல்லுவீங்களாண்ணா? நீங்களே நெட்டு கொடுப்பீங்க. வந்து எடுத்துகிட்டு வந்து எத்தனை செடி சொன்னாலையும் நீங்களே நெட்டு கொடுப்பீங்க. சரி, ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. இன்றைக்கி எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன்.